அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா 10/8/2026ங்க. நம்ம பேஜை ஒன்று போல் காமிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பேஜோடைய லாஸ்ட் பேஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் ரிவர்ஸில் பார்த்தா தான் முடியும். தினத்தந்தி டேட்டு 10/8/2026. வாங்க சால்வ் பண்ணலாம். ஒரு நடிகை டேஷ் மணி. ஒரு நடிகை அப்படின்னா பிரியாமணின்னு சொல்லலாம். ஹிண்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். முன்னாள் கேரள முதல்வர் அப்படின்னா கேரளாவுடைய முதலமைச்சர் யார் இருந்தாங்கன்னா பினராயி விஜயன். பதில் என்ன? சாரி, நேம் வந்து பினராயி விஜயன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒன்று இடமந்து வளம் என்ன அப்படின்னா பிரியாமணி சொல்லலாம். பிரியாமணின்னா நம்ம பார்த்திபனில் நடித்தாங்கல்லாம் 2007 மூவின்னு நினைக்கிறேன், அவங்கள தான் சொல்கிறாங்க. அப்போ 9 வலம் வந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? ஈல முடியுது. உழவு தொழில் செய்பவங்கன்னா விவசாயம் செய்பவங்க. ஈல முடிச்சிருக்கிறதுனால விவசாயி அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் செய்தவங்களோட எண்ணிக்கை கம்மியாகிட்டே இருக்குது. ஓகே, அவங்க சேத்துல கால வைக்கலன்னா நம்ம சோத்தில் கை வைக்க முடியாது. 6 மேலேருந்து கீழே என்ன? பணியாளர், ஸ்டாஃபு, ஏவிய வேலையை செய்பவர். அப்படிங்கையில் நம்ம ஏவன வேலையை செய்தவர் ஏவலாளர் அப்படின்னு சொல்லலாம். ஏவலாளி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 5 எழுத்து இருக்கனால ஏவலாளர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்க, இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணியாச்சு. 5 இடம் வந்து வளம் என்ன? இந்த நாட்டின் பழைய பெயர் பர்மா. இந்த நாட்டோட பழைய பெயர் பர்மா அப்படின்னா அந்த நாடை என்னன்னு சொல்லுவோம்னா மியான்மர் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? மியான்மர். இந்த நாட்டோட கேபிட்டல் என்னென்னா 2005 வரைக்கும் ரங்கூன் கேபிட்டலாக இருந்தது. இப்போ நைபிடாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நைபிடாவ். 2 மேலேருந்து கீழே என்ன? இன்றைக்கி ஒரு பாட்டா? காத்தாடி போல் ஏண்டை என்ன சுத்த, சூமந்த காளி போல் என்ன சுத்த வைக்கிறன்னு சொல்லி ஒரு பாடல் வரும். எந்த படத்தில் அப்படின்னு கேட்காங்க. இது எந்த படத்தில் வரும் அப்படின்னா சூர்யா ஜோதிகா நடித்தது மாயாவிங்க படம். 2005 வந்த படம்னு நினைக்காது. 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? 3 மேலேருந்து கீழே இல்லை. 3 இடம் வந்து வளம் என்னன்னு பார்ப்போம். மொட்டை தலைக்கும் டேஷுக்கும் முடிச்சு போடாத. சம்மந்தமே இல்லாமல் மதிக்கலாம். அதுதான் நம்ம பழமொழிங்க. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சம்மந்தம்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சம்மந்தம்? அதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுறது. சம்மந்தம் இல்லாமல் நியாயத்துக்கும் இதுக்கு அநியாயத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் பேசுறது. தீர்ப்பு வழங்கையில் எளிய விஷயத்தை சிக்கலாக கொண்டு போய் முடிக்கிறது. அதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசக்கூடிய டைமில் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் எதுக்கு முடிச்சு போடுறேன்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்கு பழமொழியாக கூட இருந்துன்னு சொல்லலாம். 4 மேலேருந்து கீழே என்ன? மறைந்த பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர். பாகிஸ்தான் ஸ்பின்னர்னு சொல்லிட்டாங்க. அப்துல்னு கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து கா வந்துருக்கு. அப்துல் ஹாதர், அந்த ஹாதான் போடுவோம். அப்துல் காதர்னு இங்கே எழுதுவோம். 70-80 டைமில் லெக் ஸ்பின்னர் அந்த பழைய வர்ணனையாளர் கமெண்ட்ரிக்கு போனார். அகெயின் பேட்ஸ்மேன் செலெக்ஷன் டீமில் இருந்தார். ஓகே, 7 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? வயதானவர்கள், முதியவர்கள், அனைவருக்கும் அயோத்திகம் வரும். முதியவர்களுக்கு என்னன்னு சொல்லலாம்னா முதியோர் அப்படின்னு சொல்லலாம். 4 எழுத்துங்கனால. ஓகே, அப்போ 8க்கு மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? தியான உடற்பயிற்சி முறை அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து யோகான்னு சொல்லலாம். இன்னும் 3 எழுத்து இருக்கிறதுனால யோகாசனம் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே. 11 கீழேருந்து மேலே இருக்கா? கேள்வியே இல்லை. ஸோ 11 இடமிருந்து வலம் இருக்கா? பட்டியல் இனத்தவருக்கு ஒதுக்கப்பட்டது டேஷ் நிலம். பட்டியல் இனத்தவங்களுக்காக ஒதுக்கப்பட்டது பஞ்சமி நிலம்னு நம்ம சொல்லுவோம். பதில் என்ன? பஞ்சமி நிலம். பஞ்சமி நிலம்ங்கிறது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டில் 1892 டிப்பர்ஸ்டு காஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஏழைகளுக்கும் சொந்த நிலம் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டாந்தாங்க. அதாவது சமூகம் தலித் அவங்க சமூகத்துக்காக கொண்டாந்தவங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இது இலவசமாக கொடுத்தாங்க. இன்னொரு ரூல் ஒன்று உண்டு. அந்த இடத்த வந்து யாருக்கும் அவங்க விற்கவோ இல்லை மாறுபாடு பண்ணவோ முடியாது. அந்த இடத்த அவங்க யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது விவசாயம் மட்டும்தான் பண்ண முடியும். அதுலேருந்து எதுனாலும் எடுத்துக்கலாமே தவிர விற்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. விவசாய நிலம். ஓகே, அதை பற்றி வேறு கருத்து எதுவும் சொல்ல ஆசைப்படலை. 12 இடமிருந்து வலம் என்ன? நாள், இன்றைய நாள், இன்றைய தினம் அப்படின்னு சொல்லலாம். 3 எழுத்து இருக்கனால தினம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 10 இடமிருந்து வலம் என்ன? திடம், வலுவான தன்மை, நிச்சயம். திடமாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது, நிச்சயமாக, கன்ஃபார்மாக, உறுதியாக, ஸ்ட்ராங்காக. உறுதின்னா எல்லாத்துக்குமே சொல்லலாம். ஆக்சுவலாக இதில் கீழே வந்து ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின் இங்கே கேட்கல. திரௌபதி முர்முன்னு சொல்லலாம். முர்மு இவ் வரைக்கும் கொண்டுக்கலாம். பதி முர்மு வரைக்கும் இருக்குது. இங்கே கொஸ்டின் வந்து இன்கம்ப்ளீட்டாகவே வச்சுருந்துருக்காங்க. ஓகே. 10 மேலேருந்து கீழே என்ன? ரத்தம்னா பிளட்டுக்கு வந்து குருதி சொல்லலாம். நான் இங்கே உதிரம்னு சொல்கிறேன். ஓகேங்க. இது வரைக்கும் வந்த ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணியாச்சு. 15 இடமிருந்து வலம் என்ன? பெரிய கேள்வியாக இருக்குங்க. மறைந்த தமிழக சபாநாயகர்களுக்கு ஹிண்ட்டு வேணும். 15 மேலேருந்து கீழே என்ன? தங்க நகைக்கு செய்யக்கூடிய கூலியும் உண்டு. அதில் டேமேஜ் ஆக உள்ள மீதியும் கலெக்ட் பண்ணுவாங்க. செய்கூலி, சேதாரம். ஓகே, சேதாரம்னு சொல்லிட்டீங்க. அப்போ 17 இடமிருந்து வலம் என்ன? சென்னை திரைப்பட கல்லூரி, சென்னை நகர், திரைப்பட நகரும் கல்லூரியும் உள்ள இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைடல் பார்க்லாம் இருக்கக்கூடிய இடம் தான். என்னங்க? தரமணியில் அப்படி என்ன மூவி இன்ஸ்டிடியூட் நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் காலேஜ் 1945 முதல்ல ஆரம்பித்த காலேஜுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிவிஏ மற்றும் டிப்ளமோ கலை, அதாவது காட்சி கலை மேலே சும்மா அதில் டிப்ளமோ பற்றி சொல்லிக் கொடுக்காங்க. 13 மேலேருந்து கீழே. 16 வயது நிலை கமல் பெயர். 16 வயது நிலை படத்தில் கமலோட பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்பானின்னு சொன்னால் சப்புன்னு அஞ்சோன்னு சொல்லுவாங்க. 1977 ரஜினிக்கு என்ன சொல்லுவாங்க? பகட்டை. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுவார். இதெல்லாம் பச்சையிலாக யூஸ் பண்ண படங்கள். 14 மேலேருந்து கீழே என்ன? 6 இல்லைன்னா குளத்தில் துணி துவைக்க அமைப்பது. 6 குளத்தில் துணி துவைக்கிறதுக்கு அமைப்பது என்னென்னா படித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. படி மாதிரி போட்டு அதில் உட்காந்து துணி துவைக்க மாதிரி படித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 19 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? கப்பல், பொருட்கள் ஏற்றும் இறக்கும் இடம், போர்ட், ஹார்பர். இதை தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? துறைமுகம் அப்படின்னு சொல்லுவோம். 16 மேலேருந்து கீழே என்ன? மன துணிவாக இருக்க வந்து என்னன்னு சொல்லுவாங்க? தைரியமாக இருக்கான்னு சொல்லலாம். தைரியமாக இருக்கானா? இதை கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 18 இடமிருந்து வலம். கிருஷ்ணருடைய வளர்ப்பு தாய்ன்னு சொல்லிட்டாங்க. வளர்ப்பு தாய்னா யசோதை தான் சொல்லலாம். யசோதை மட்டும் தான் சொல்ல முடியும். அப்பப்போ கண்ணனுடைய தாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவிகி. ஓகே. கடைசியாக 20 கீழேருந்து மேலே பார்க்கலாம். வித்துனா என்னது? சீடு.
சீடு அப்படின்னா விதை. ஓகே. கடைசி முன்னாள் சபாநாயகர் 15 இடமிருந்து வலம்னு மறைந்த தமிழக சபாநாயகர் சேல ஆன்சுக்கு. ஸோ இவ்வளோ ஹிண்ட் வந்தாச்சுங்க. சேடப்பட்டி முத்தையா. சேடப்பட்டி முத்தையா இவர் 4 தடவை எம்எல்ஏவானதுனால சேடப்பட்டியான்னு இவங்க தொகுதியில் சொல்லுவாங்க. 1991லேருந்து 96 வரைக்கும் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர் இருந்தாலும் டிஎம்கேயை சேர்ந்தவர். ஓகேங்களா? நன்றிங்க. ஏதோ ஆன்சர்ஸ் எதுவும் தப்பாக ஹிண்டில் சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. எதுவும் மாடிஃபை பண்ணணுன்னா கூட கமெண்ட்டில் கொடுங்க. இந்த நாய்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ள மைக் இன்னும் வரல. வந்தோன்னா அதை நெக்ஸ்ட் டைம்லேருந்து அப்டேட் பண்ணுறேன். வார்த்தை விளையாட்டை ட்ரை பண்ணுங்கள். அகம், அங்கம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்கள் வித்தியாசங்களை. வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய பையன், சின்ன பையன் வந்து ஆல்ரெடி வட்டம் போட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டான். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விட்டு கொடுத்துங்க. நாளையிலேருந்து நான் உங்களுக்கு ஏர்லியாகவே பண்ணுறேன். அவன் எனக்கு முன்னாலே இந்த பேப்பர் தூக்கிட்டான். ஆல்ரெடி சர்க்கிளும் பண்ணிட்டான் கண்டுபிடிங்கள் வித்தியாசங்களை. நன்றிங்க.